पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையோட 9வது சாப்டருக்கும் 10வது சாப்டருக்கும் நடுவில் ஒரு சந்தி. இந்த சந்தி ஸ்தானமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூத்ராத்மாவை பற்றியும் அந்தர்யாமியை பற்றியும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து 3வது அத்தியாயம் 6, 7 2 பிராமணங்கள் நான் இப்போ கையில் எடுத்திருக்கோம். இதில் 6வது பிராமணம் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். 6வது பிராமணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்கி பிராமணம் அப்படின்னு பேர். இந்த கார்கி பிராமணத்தில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எதில் கோர்க்கப்பட்டிருக்கு, இது எதில் கோர்க்கப்பட்டிருக்குன்னு இந்த பிருத்திவியிலேருந்து பிரம்மலோக பரியந்த பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோர்க்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாஷ்யத்தில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்து மாவு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாவு தனித்தனி தானே பார்ட்டிகள் தானே. சத்து மாவு மாதிரி முஷ்டியில் கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த கையை வந்து நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சி வச்சிருக்கேன். அதை விட்டோம் அப்படின்னா அந்த சத்து மாவு என்ன ஆகும், தனித்தனியாக கீழே உதிர்ந்து கீழே விழுந்து. அந்த உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு ஜலத்தை அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா, நல்லா பிண்டமாக்கிட்டோம் அப்படின்னா, பிசைஞ்சு ஒரு டோஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், பிண்டமாக அப்படியே கொழுக்கட்டை மாதிரி அப்படியே இருக்கும். அப்போ தண்ணி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சத்து மாவுக்குள்ளாரெல்லாம் ஊடுருவி அந்த ஜலம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சத்து மாவை தனித்தனியாக செதறி போகாமல் ஒரு பிண்டமாக நிற்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் அந்த சத்து மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓத்தப்ரோத்தமாக இருக்குது. குறுக்கும் நெடுக்கும் வியாபிச்சு அந்த சத்து மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளர்ந்து போய் அப்படியே உதிர்ந்து போகாமல் இருக்கிறத தடுக்குது. அதே மாதிரி இந்த பிருத்திவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிருத்திவியிலேருந்து ஆரம்பித்து பிரம்மலோக பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதுக்கு மேலே 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 இருக்கிறது. பிருத்திவிக்கு மேலே ஜலம், ஜலத்துக்கு மேலே அக்னி, அக்னிக்கு மேலே வாயு, வாயுக்கு மேலே ஆகாசம், அந்தரிக்ஷம், அந்தரிக்ஷத்துக்கு மேலே கந்தர்வலோகம், கந்தர்வலோகத்துக்கு மேலே அப்படின்னு வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குள்ளார ஒன்று இருக்கு. ஒன்றுத்துக்குள்ளார ஒன்று வியாபிச்சிருக்கு. சத்து மாவோட தண்ணியில் பிடிச்சு வச்சோன்னா ஜலம் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஜலம் அந்த சத்து மாவுக்குள்ளார ஃபுல்லாக எல்லாத்தையும் வியாபிச்சு அந்த சத்து மாவு ஒவ்வொரு அம்சமும் கீழே உதிராமல் பாதுகாக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு லோக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வியாபிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. இதை எப்படி சுவாமி சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஓங்காரத்துக்கு சொல்லும்போது சொல்லுது. எப்படி ஒரு அரச இலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோம் அப்படின்னா அரச இலைன்னு தெரியுது. அதை எடுத்து தண்ணியில் ஒரு ஒரு வாரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அரச இலை என்ன ஆயிரும், அந்த மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வெறும் ஸ்கெலட்டன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி மட்டும் என்ன இருக்கும், எலும்பு கூடா அந்த நாடி நரம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இலையை எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாடி ஜாலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையில எப்படி தெரியும். அப்போதான் நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியில பார்த்த இலை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அந்த உள்ள இருக்கக்கூடிய நாடி ஜாலங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. இது வரைக்கும் நமக்கு தெரியல. நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இலைன்னு மேலே பச்சை கலரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, வெறும் ஸ்கின்னோட தெரியுது. ஆனால் அதுக்கு அதை நிப்பாட்டி வைக்கிறது, கட்டி வைக்கிறது எது அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்கெலட்டன் தான், அந்த நாடி நரம்பு மண்டலம் தான்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் நிக்குது அப்படின்னா, இந்த பிருத்திவி நிக்குது, ஜலம் நிக்குது, ஆகாசம் நிக்குது அப்படின்னு ஒவ்வொரு தத்துவத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தந்த உத்தரத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் பின்னாடி பின்னாடி இருக்கவைகள், முன்னாடி முன்னாடி இருக்கிறவைகளுக்கு என்னவா இருக்கு? காரணமா என்னவா இருக்கு அப்படின்னா உள்ளார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அவைகளால் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கின்றன. எப்படி கிளாத் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, கிளாத் இருக்கு அப்படின்னா எதோட வீவிங்னால கிளாத் இருக்கு? கிளாத் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளாத்துக்கு காரண தத்துவம் இருக்கணும். எது அப்படின்னா நூலு. அந்த நூல்னால வந்து பாத்தீங்கன்னா குறுக்கும் நெடுக்கும் நூல் வந்து பாத்தீங்கன்னா ஓத்தப்புரோத்தமா இருக்கிறதுனாலதான் இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரி எடுத்து போத்திக்கிற மாதிரி மேல மேல அங்கவஸ்திரமா போட்டுக்கிற மாதிரி நமக்கு இருக்கு. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா வீவிங் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது மாதிரி மேல அங்கவஸ்திரம் போடுற மாதிரி சாரி உடுத்துற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி தான் இந்த லோக்கத்துல பயன்பாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களும் பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒவ்வொரு லோக்கங்களும் ஒவ்வொன்றுத்துக்கு மேல 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 ஆதாரபூத்தமா காரணபூத்தமா சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு இருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கார்கி வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் ஓத்தப்புரோத்தமாக இருக்கின்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் ஓத்தப்புரோத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது யார் இவர் வந்து யாக்கியவல்யர் சொல்லிட்டார், ஏ கார்கி அதிப்பிரசங்கித்தனம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாத. ஏன் அப்படின்னா உன்னுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா தனியா போயிடும். அதனால அதிப்பிரசங்கித்தனம் பண்ணாத, கேள்வி கேட்காத. இதை கேட்கறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆகமத்தினால மட்டும்தான் அறிய வேண்டும், முறையா அறியணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராமணம் கார்கி பிராமணம் முடிவடைஞ்சது. மௌனம் ஆயிட்டாங்க கார்கி அம்மா. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7வது பிராமணம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா கொடுத்திருந்தார். இதானிம் பிரம்மலோகானாம் அந்தரதமம் சூத்திரம் வக்தவ்யமிதி ததர்த்த ஆரம்பா. இந்த 7வது பிராமணம் எதுக்காக ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது பிராமணத்துல கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லல. சூத்திரம் எது அப்படின்னு சொல்லல. எது கட்டி பிரம்மலோகத்தை எது கட்டி வைக்கப்பட்டிருக்கு, பிரம்மலோகம் எதனிடத்தில் ஓத்தப்புரோத்தமா கட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லல. அதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்தமம் பிராமணம் 7வது பிராமணம் ஆரம்பிக்கப்படுதுன்னு ஆச்சாரியார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு அவதாரிக்கா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்பணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை கொடுத்திருந்துச்சு. இந்த மொத்த பிரம்மாண்டம், இந்த பிரம்மலோகம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகம் நீங்க எங்கேயோ யோசிக்காதீங்க, ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இருக்கு. ஒன்னை காட்டி ஒண்ணு உள்ளுக்குள்ளார இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோட அளவும் அதிகமாயிட்டே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா பிருத்திவிய வந்து வியாபிச்சு பிருத்திவியை காட்டிலும் ஜலம் எப்படி இருக்கு, 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஜலத்துக்குள்ளாரதான் இருக்கு பிருத்திவி. அந்த பிருத்திவிக்குள்ளார ஜலம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு. அப்போ ஒரு காரண தத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னா காரியத்துக்கு உள்ளாரையும் இருக்கும், காரியத்துக்கு வெளியிலையும் அதை காட்டிலும் அதிக அளவுல இருக்கும். அப்போ ஜலம் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியை காட்டிலும் 2 மடங்கு அதிகமா இருக்கும். அப்புறம் ஜலத்தை காட்டிலும் அக்னி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஜலத்துக்குள்ளாரையும் இருக்கும், ஜலத்துக்கு வெளியிலையும் இருக்கும். வாயு வந்து பாத்தீங்கன்னா அக்னியை காட்டிலும் அதிகமான வியாபிச்ச தன்மையோட இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த கிளாத்ல இருக்கக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கு. ஆமா, உள்ளுக்குள்ளாரையே இருக்கு, மொத்த கிளாத்தையும் வியாபிச்சிருக்கு. அதே நேரத்துல நூல் இந்த கிளாத்ல மட்டும் நூல் இல்லை, நிறைய இடத்துல நூல் தனியா ஃபேக்டரியில எல்லாம் நிறைய இருக்கும். பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அதிக வியாபிச்ச தன்மை உடையதா இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு போகும்போது இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரம்மலோகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுக்குள்ளார கொண்டு போனீங்கன்னா இங்கேயே பிரம்மலோகம் இருக்கு.
நம்ம இந்த பிருத்திவி அப்படின்னு நம்ம சொல்றோமே, இங்கேயே பிரம்மலோகம் இருக்கு. ஆனா இந்த பிரம்மலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னா இதை காட்டிலும் ரொம்ப பிரம்மாண்டம் விரிஞ்சு இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளதான் நம்மளுடைய பிருத்திவியானது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிருத்திவிக்குள்ளார நம்ம இருக்கோம். இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காரணம் எது சுவாமி? இது எல்லாம் காரியம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து காரணம் ஏதாவது இருக்கணும். பிரம்மாண்டத்தோட காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் அப்படின்னு பேர். அந்த சூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லணும். சூத்திரதாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? எப்பவுமே சொல்லும் போது என்ன பண்றோம்? சூத்திரதாரி. பப்பெட் ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூத்திரதாரி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொம்மைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கை காலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரத்தினால ஒரு நூலால கோர்க்கப்பட்டு அந்த எல்லா நூல்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட விரல்களுக்குள்ளார இருக்கும். சூத்திரதாரின்னு பேர். அவனுக்கு பேர். பின்னாடி இருப்பான், ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருப்பான். ஸ்கிரீனுக்கு முன்னாடி அவன் வரவே மாட்டான். அவனை யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்பெட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா பொம்மலாட்டத்துல தன்னுடைய விரல்களை அசைக்கிறது மூலமா அங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் என்ன பண்ணுவான்? அசைச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாத்தையும் செயல் புரிய வைப்பான். ஆனா அவன் வெளியில தெரியவே மாட்டான். பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் இருப்பான். அவன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி தான் இருப்பான். அவன் வெளிப்பட்டவனா இல்லை. அவன் கையில ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்தை வச்சுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த சூத்திரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னா அந்தர்யாமி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுத்தை பத்தி சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 7வது பிராமணம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். 7வது பிராமணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சுங்க. நான் வந்துடுறேன். முதல் மந்திரம் அத ஹைனம் உத்தாலக ஆருணிஹி பப்ரச்ச அத ஹைனம் ஔதாலக ஆருணி பப்ரச்ச யாஜ்ஞவல்யேதி ஹோவாச்ச மதரேஷ்வவசாம பதஞ்சலஸ்ய காப்யஸ்ய கிருஹேஷு யஜ்ஞமதீயானாஹ தஸ்யா ஆசீத் பார்யா கந்தர்வ கிரஹீதா தம் அப்ரிச்சாம கோசீதி சோ அப்ரவீத் கபந்த ஆதர்வன இதி அத ஹைனம் உத்தாலக ஆருணிஹி பப்ரச்ச யாஜ்ஞவல்யேதி ஹோவாச்ச மத்ரேஷ்வவசாம பதஞ்சலஸ்ய காப்யஸ்ய கிருஹேஷு யஜ்ஞம் அதீயானாஹ தஸ்யா ஆசீத் பார்யா கந்தர்வ கிரஹீதா தம் அப்ரிச்சாம கோ அசீதி சோ அப்ரவீத் கபந்த ஆதர்வன இதி. ஆகமத்தை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு வித்யா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எதையாவது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து மூல காரணம் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கணும்? குரு பரம்பரா இருக்கணும். நான் வந்து புதுசா இன்வென்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாலெல்லாம் பண்ண முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பத்தின ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆத்மாவை பத்தின ஞானம் ஆகமமா இருக்கணும். ஆகமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை பேசுறதா இருந்தாலும் ஆத்ம ஞான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நம்ம சொல்றோம்ல, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சொல்றோம். முதல்ல சதாசிவர்கிட்ட இருந்து இந்த வித்யா பிராப்தி ஆச்சு. நடுவுல சங்கரர் வந்தார். அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆச்சாரிய பரம்பரை வரைக்கும் அவங்க மூலமா தான் இப்ப எனக்கு இந்த வித்யா வந்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இதை சொல்றேன். அப்ப புது இன்வென்ஷன்லாம் இல்லை. இதுக்கு பேர் ஆகமம் அப்படின்னு பேர். பரம்பரையா வந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆகமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகமத்து மூலதான் சூத்திரத்தையும் அந்த அந்தர்யாமியையும் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அத ஏனம் ஔதாலக ஆருணிகி, ஒரு பிரசித்தமான ஒருத்தர் இருந்தார். உத்தாலகர் அப்படின்னு பேரு அவருக்கு. அவரோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா அருணர் அப்படின்னு பேரு.
அருணனோட புத்திரனா இருக்கிறதுனால ஆருணின்னு பேர் அவருக்கு. அவரோட சொந்த பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தாலகர் அப்படின்னு பேர். அப்பா பேரு வச்சுக்கிட்டு ஆருணின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல தன்னுடைய சொந்த பேர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தாலகர்னு பேர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாக்ஞவல்யரை பார்த்து கேள்வி கேட்டார். வித்வத் சபா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பண்டிதர்கள் ஞானி புருஷர்கள் எல்லாம் ஜனகரோட மகாராஜாவோட சபையில உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களதான் உத்தாலக ஆருணின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னா யாக்ஞவல்யரை பார்த்து கேள்வி கேட்கிறார். பப்ரச்ச அப்படின்னா கேள்வி கேட்டார். ஏ யாக்ஞவல்யரே அப்படின்னு கூப்பிட்டு ஹோவாச்ச கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? நாங்க ஒரு சமயத்துல மத்ரேஷு அவசாம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்ரசுன்னு இருக்கு, மத்ரேஷுன்னு போட்டோம். மத்ரேஷ்வவசாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல இந்த மதராசப்பட்டினம் இருக்குல்ல, யாரு நம்ம சென்னை தான், அது பழைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்ரேஷு அப்படின்னு பேர். மதராசப்பட்டினம். அந்த நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மதராசப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் வாசம் பண்ணணும். பதஞ்சலசிய காப்பியசிய ஒருத்தர் வீட்டுல வாசம் பண்ணோம். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலின்றவரோட பேரு. நம்ம பதஞ்சலி இல்ல, யோகசூத்திரம் பதஞ்சலி இல்ல. அப்பெல்லாம் நிறைய பேருக்கு ஒரே மாதிரி பேர் வச்சிருக்காங்க. பதஞ்சலின்றவரோட வீட்டுல அவர் யாரோட புள்ள அப்படின்னா கபி கோத்திரத்துல உற்பத்தி ஆனவர். கபி கோத்திரத்துல உற்பத்தி ஆனதுனால அவருக்கு பேர் வந்து காப்பியன்னு பேரு. கோத்திரத்தை வச்சு காப்பிய. அவரோட சொந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி. அப்படிப்பட்டவரோட வீட்டுல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா யஜ்ஞம் அதீயானாக, அவருடைய வீட்டுல கிரகேஷு அவரோட வீட்டுல யஜ்ஞம் அதீயானாக நாங்கள் வந்து யஜ்ஞத்தோட சாஸ்திரத்தை, யஜ்ஞ சாஸ்திரம்னா வேதத்தோட பூர்வபாகம், யஜ்ஞ சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவசாம நாங்கள் வாசம் செய்தோம். அந்த பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய காப்பியர்னு சொல்லக்கூடிய அந்த பதஞ்சலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்யா ஆசீத் பாரியா கந்தர்வ கிரகீதா, அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கந்தர்வனால வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாங்க. ஆக்கிரமிக்கிறதுனா என்ன சொல்லுவோம்? பூத்தாவேச நியாயம், பேய் பிடிச்சிருச்சு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த பேய் பிடிக்கிற மாதிரியே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தேவதைகள் இருக்கு, யக்ஷினி இருக்கு, கந்தர்வர்கள் இருக்காங்க, பிரம்ம ராட்சசர்கள் இருக்காங்க. இது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரீரம் இல்லாம இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாண்டரிங்கா எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது சரீரம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்களும் நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருப்போம். லைட்டா ராத்திரியில எங்கேயாவது போயிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று லைட்டா அசைஞ்சோன்னு திடீர்னு பயப்படுவோம் தெரியுங்களா. அப்படி பயந்தோன்னு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க தேகத்து ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற அந்த சைத்தன்யம், நம்மளுடைய உணர்வு இருக்குல்ல, நம்ம உணர்வு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பேய் பிசாசு இது மாதிரி ஒரு பயம் வரும்போது என்ன ஆகும்னா இந்த தேகம் ஃபுல்லா இருக்கிற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், சுருங்கி சங்கோச்சமாயி சுருங்கி ஒரு பின் பாயிண்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இந்திரியங்கள் வழியா மனசு வழியா என்ன பண்ணும், வெளியில இருக்கிற ஒரு தேவதா என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா உள்ள பிரவேசமாயிடும். எப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது. இப்ப நாங்க வந்து ஒரு சுவாமிக்கு வந்து ஒரு ஆந்திரா சுவாமி, சின்ன பையன், நல்ல பையன், அவனுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்தோம். வீடு எடுத்து கொடுத்தோட ஒரு சின்ன ரூம் எடுத்து கொடுத்து வாடகை கொடுக்குறோம், நீ இருந்து சாதனை பண்ணு அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு எங்கேயாவது போயிட்டே இருந்தோம். நாங்க வந்து அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடம் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் அந்த பையன் இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், நாதபிரம்ம போய் இன்னொருத்தருக்கு சாவி கொடுத்து நீங்க அங்க தங்கிக்கிங்கன்னு சொன்னோட இவன் இல்லாத அன்னைக்கு அவர் உள்ள போயிட்டார். இப்ப வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து நின்ட்டான். நேற்று தான் பார்த்தேன், என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னா நான் ரோட்ல இருக்கேன் சாமி. ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் உள்ள போயிட்டார் வீட்டுக்குள்ளார அப்படின்னு. அப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா வேற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது ஒரு பயத்திலையோ பேரதிர்ச்சியிலையோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்டலா வந்து பாத்தீங்கன்னா சங்கோச்சமாகும். ஹிருதயஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கோச்சமாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு தேவதை பக்கத்துல இருந்துச்சுன்னா அது பேய் பிசாசு பிரேதம்
ஏதாவது இருக்கலாம், அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பூதாவேஷ நியாயம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதஞ்சலியோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கந்தர்வன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார பெண் சரீரத்துல ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணியாச்சு, கந்தர்வன். தம் சொல்லுங்கம்மா. அதேதான் டபுள் பர்சனாலிட்டி ஆகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட கான்சியஸ்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த உள்ள புகுந்து இருக்கிறதோட வலிமை எப்படி இருக்குன்னு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பர்சனாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாம இருப்பாங்க. அது மாதிரி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தம் அப்ரிச்சாம அந்த கந்தர்வனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உத்தாலகர் மகரிஷி சொல்றார், நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டோம், யஜ்யம் அந்த சாஸ்திரத்தை படிக்க போயிருந்து அவங்க வீட்டுல தங்கியிருக்க நாங்க என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, தம் அப்ரிச்சாம நாங்கள் அந்த கந்தர்வனை பார்த்து, யாரு அவங்க ஒய்ஃபோட சரீரத்துல இருக்கிற கந்தர்வனை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்டோம், யாருப்பா நீ, கோ அசி இது நாங்க கேட்டோம், நீ யாருப்பா, யாரா இருக்க நீ அப்படின்னு கேள்வி கேட்டோம். சோ அப்ரவீத்து, இந்த பேய் பிடிச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்க எல்லாம் இதான் கேட்பாங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா யாரு நீன்னு கேட்பாங்க. அந்த பேய் வந்து ஆடிக்கிட்டே, நான் வந்து பாத்தீங்கன்னா அவனாக்கும் இவனாக்கும் என்னை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க, நான் இப்படி ஆயிட்டேன், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அது வந்து கதை சொல்லும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேள்வி கேட்கிறாங்க, யாருப்பா நீ அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த கந்தர்வன் சொன்னான், என்ன சொன்னாருன்னா, சோ அப்ரவீத்து கபந்த ஆதர்வன இதி, என்னுடைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கபந்தன் அப்படின்னு பேரு. நான் வந்து பாத்தீங்கன்னா அதர்வன கோத்திரத்துல உண்டானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பெயர். அதர்வனோட புத்திரன், அப்பத்தியம் சொல்லலாம், கோத்திரம்னாலும் ஒண்ணுதான். அதர்வனோட புத்திரன் நானு, என்னுடைய பேர் வந்து கபந்தன் அப்படின்னு சொன்னோம் மாத்திரத்துல. சரிப்பா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேய அந்த கந்தர்வனை ஊசுக்கு ஏற்றி விட்டாங்க. என்னையா நீ வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்குற, நான் கேட்குறேன், இப்போ நீ என்ன கேள்வி கேட்டல, நான் உன்னை கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அந்த அதர்வன கபந்தன் என்ன பண்றாரு அப்படின்னா கேள்வி கேட்டார். சோ அப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாஜ்ஞிகாஸ்ச, சோ அப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாஜ்ஞிகாஸ்ச வேத்தனு த்வம் காப்பிய தத் சூத்ரம், வேத்ய நு த்வம் காப்பிய தத் சூத்ரம், ஏனாயம் ச லோகஹ பரஸ்ச லோகஹ சர்வாணி ச பூதானி சந்திருப்தானி பவந்தீதி. சோ அப்ரவீத் பதஞ்சலஹ காப்யோ நாகம் தத் பகவன் வேதேதி. சோ அப்ரவீத், உடனே அந்த கந்தர்வன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ தேகத்துல இருக்கக்கூடிய கந்தர்வன், நான் என் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு சின்ன வயசுல, என்னோட ஃப்ரெண்டு, சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு தான் இருக்கும். ரொம்ப கோமலம்னா ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அப்படின்னா போதும், நாங்க மிரட்டணும் அப்படின்னா அது பயந்துரும்னு அழுவ ஆரம்பிச்சோம். அது மாதிரி சின்ன பொண்ணு, நாங்க அதை கிண்டல் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அது மாதிரி அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சரீரம் உள்ள வந்துருச்சு. அந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு 45 வயசு உள்ள ஒரு மோசமான ரொம்ப ஹார்ட் பாடி இருக்கிற ஒரு ரொம்ப சக்தி இருக்கிற ஒரு சரீரம். எனக்கு தெரியல என்ன நுழைஞ்சிருக்குன்னு தெரியாது. நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம், விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாம் ஒரே வீடு மாதிரி தான் இருப்போம், பக்கத்துல இருப்போம். திடீர்னு அதுக்குள்ளார என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத்தம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆயிடும். நார்மலா பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அம்மியில ஏதாவது அரைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மிக்கல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அம்மிக்கல், அதை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி என்ன வேகம், பிடி உஷாலும் தோத்து போயிடுவாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேகமா அந்த கல்லை தூக்கிட்டு தப்ப ஓடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா இல்ல அக்கா ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே ஓடி போய் அதை வந்து பாத்தீங்கன்னா அதை பிடிச்சு இழுத்துட்டு வர முடியாது. நான்லாம் பிடிச்சு பார்த்துருக்கேன். ஐயோ, ஒரு 45 வயசு ஆள், ரொம்ப முரட்டுத்தனமான ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அது மாதிரி பலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்குள்ளார அந்த பூத்தம் உள்ள வந்த பிறகு இது மாதிரி நடந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் நடந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போனதுக்கு பிறகு என்ன ஆகும், அப்படியே பிழிஞ்சு போட்ட துணி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு அந்த பொண்ணு பாவம் ரொம்ப துக்கியா இருக்கும். எனர்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா போயிடும். அந்த பூத்தம் என்ன பண்ணும், தன்னோட எனர்ஜியை ஃபுல்லா இந்த சரீரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், அது நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பூத்தம் என்ன பண்ணிடுச்சுன்னா, பாரியாவோட பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா பதஞ்சலியோட ஒய்ஃபோட தேகத்துக்குள்ளார அவங்க பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா கம்மியாயி இந்த இவரோட காபந்த அதர்வனோட கந்தர்வனோட பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்றதா ஆயிடும். அப்படி ஆயிட்டு அந்த பதஞ்சலின்ற அந்த இவர் நம்ம கபந்த ஆதர்வனர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். யாரை பார்த்து? இந்த காப்பியரை பார்த்து இவங்க கேள்வி கேட்கிறார். பதஞ்சலியை பார்த்தும் அந்த யஜ்யத்தை படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தும் கேட்கிறார். பதஞ்சலம் காப்பியம் யாகிகாஸ்ட, பதஞ்சலின்னு சொல்லக்கூடிய காப்பியரை பார்த்தும் யஜ்யத்தை படிக்க வந்த அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தும், அதுல உத்தாலகரும் ஒருத்தர், இவங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவங்கள பார்த்து சோ அப்ரவீத் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? ஏ காப்பிய நனு ஏ காப்பிய வேத்த நூ துவம், ஏ காப்பியரே உனக்கு தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னா தத் சூத்திரம், அந்த சூத்திரத்தை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார். சூத்திரமா? என்ன சூத்திரம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, சூத்திரம்னா நூல் தானே அப்படின்னு கேட்டா உடனே பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றார் ஆத்தர்வன். அந்த கந்தர்வர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றார். ஏன அயம்ச லோகக பரஸ்ச லோகக, எதனால் பாத்தீங்கன்னா இந்த பிருத்திவி லோகமும் பரஸ்ச லோககம், இதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மலோக பரியந்தம் எத்தனை லோகங்கள் இருக்கோ எல்லா லோகங்களும் கூடவே சர்வாணிச்ச பூத்தானி, இந்த உலகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ அண்ட சராச்சரங்களா, ஒவ்வொரு எம்எம்மா எந்த வஸ்துக்களை நம்ம பாக்குறோமோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திருப்தானி பவந்தி, எதனால் பாத்தீங்கன்னா நன்றாக கட்டி வைக்கப்பட்டதாக கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அதனை நீ அந்த சூத்திரத்தை நீ அறிவாயா அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பியரை பார்த்து பாத்தீங்கன்னா அந்த அதர்வனர் என்ன பண்ணார், கந்தர்வன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார். சோ அப்ரவீத், அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா பதஞ்சலி காப்பியர் பாத்தீங்கன்னா சொன்னார். சோ அப்ரவீத் பதில் சொன்னார். ஏ கந்தர்வரே, என்னன்னு கேட்டீங்கன்னா நாகம் தத்து பகவன் வேதே. உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் கர்ம காண்டம் பண்றவங்க தான், இவங்களுக்கு ஞான காண்டம் தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, ஐயோ உள்ள இருக்கிறது கந்தர்வ ரூபத்துல யாரோ ஒரு கந்தர்வன் இருக்கான், பெரிய ஞானி புருஷனா இருக்கணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாரு, ஹே பகவன், ஹே பகவானே, கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்தை பத்தி நாங்கள் அறிய மாட்டோம், நாகம் வேத பகவன், நான் அதை அறிய மாட்டேன் பகவானே அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல திரும்பவும் அந்த அதர்வனர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கந்தர்வர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். சோ அப்ரவீத், அந்த அதர்வனர் கேள்வி கேட்கிறார். சோ அப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாகிஸ்ச வேத்தனு த்வம் காப்பிய தம் அந்தர்யாமினம் ய இமம் ச லோகம் பரம் ச லோகம் சர்வாணி ச பூதானி யோ அந்தரோ யமயதீதி சோ அப்ரவீத் பதஞ்சல காப்பியோ நாகம் தம் பகவன் வேதேதி. அற்புதமான மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். சோ அப்ரவீத், திரும்பவும் அந்த கந்தர்வர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களை பார்த்து பதஞ்சலி காப்பியத்தை பார்த்தும் அந்த யாகத்தை படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தும் பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்டார். ஏ காப்பியரே, வேத்தனு அறிவாயா, நீ வேத்தனு துவம், நீ அறிவாயா எதனை அப்படின்னா தம் அந்தர்யாமினம், நான் சொன்னேன் சூத்திரம் அப்படின்னு, அந்த சூத்திரத்தையும் பாத்தீங்கன்னா உள்ளிருக்கின்ற அந்தர்யாமிய உனக்கு தெரியுமா, சூத்திரத்துக்கு உள்ளார இருக்கிற அந்தர்யாமி உனக்கு தெரியுமா? அந்தர்யாமியா? இவங்க எல்லாம் கண்ணு விரிஞ்சு அந்தர்யாமி அந்த சப்தமே எனக்கு தெரியலையே, இவருதான் அந்தர்யாமின்றாரு சூத்திரம்ன்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த கந்தர்வர் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ இமம் ச லோகம் பரம் ச லோகம், எது பாத்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும்
சர்வாணிச்ச பூத்தானி, இந்த லோகத்தில் இருக்கிற அண்ட சராச்சரங்கள்ல இருக்கக்கூடிய சர்வ பூத்தங்களையும் உண்டான அனைத்திலும் யோ அந்தரோ யமயதி, எவர் பாத்தீங்கன்னா உள்ளிருந்து கொண்டு எவர் பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இயக்குகின்றாரோ, யமனம் பண்றதுன்னா கண்ட்ரோல் பண்றாரோ, டிக்டேட்டரா இருந்து டிக்டேட் பண்றாரோ, இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் அண்ட சராச்சரங்களையும் அசைகின்ற அசையாதது எல்லாத்தையும், இந்த லோகம் பரலோகம் மொத்த கிரியேஷன் எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருந்து கொண்டு எவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆள்கின்றாரோ இயக்குகின்றாரோ அவருக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா அந்தர்யாமின்னு பேரு. அவரை நீ அறிவாயா அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே பாத்தீங்கன்னா இவங்கதான் யஜ்யம் படிக்க வந்தவங்களாச்சு. நான் பாத்தீங்க அப்படின்னா பாடசாலையில நிறைய பேர் எனக்கு பழக்கம்லாம் முன்னாடி இருந்துச்சு. நான் நினைச்சேன் வேதம் படிச்சா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் இருந்த ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வேதம் படிச்சா அது வேற சாஸ்திரம், இந்த வேதாந்தம் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற சாஸ்திரம். நீங்க யார்ட்டையாவது போய் பாத்தீங்க அப்படின்னா தாபத்திரயம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா எதுக்காக 3 வாட்டி மந்திரம் சொல்லிட்டு சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றீங்களே, எதுக்காக 3 வாட்டி சாந்திய சொல்றீங்க அப்படின்னு போய் சிம்பிளா போய் எங்கேயாவது பாடசாலையில கேட்டீங்கன்னா தெரியாது நிறைய பேர். ஆனா 1000 முறை பாத்தீங்கன்னா சாந்தி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரம்மவித ஆப்னோதி பரம் இருக்கு, தைத்திரியத்தை டெய்லி நீங்க படிக்கிறீங்க. இந்த பிரம்மவித ஆப்னோதி, இந்த பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கேன். பிரம்மம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இது பூரா பாத்தீங்கன்னா வேற சாஸ்திரம், யஜ்ஞ சாஸ்திரம், இந்த வேதாந்த சாஸ்திரம் அந்நியமானது. உடனே பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி காப்பியர் பாத்தீங்கன்னா உடனே சொல்றார், சுவாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி, நாங்கெல்லாம் ஒரு ஹோமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம், வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஹோமங்கள் தான் தெரியும், யாகங்கள் தான் தெரியும், அதை பத்தி தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அந்தர்யாமின்னு ஒண்ணு தெரியாது சுவாமி. சோ அப்ரவீத். அந்த காப்பியர் பதஞ்சலி என்ன பண்றாருன்னா பதஞ்சலகா காப்பியோ சொல்றார், நாகம் தம் பகவன் வேதேதி, ஏ பகவானே எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்தர்யாமியை எனக்கு நான் அறிய மாட்டேன் சுவாமி அப்படின்னு அவர் கை தூக்கிட்டார். தூக்குற மாத்திரத்துல திரும்பவும் அதர்வனர் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் கந்தர்வர். சோ அப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாகிகாஸ்ச, பதஞ்சலம் காப்பியம் யாகிகாஸ்ச யோ வை தத் காப்பிய சூத்ரம் வித்யாத் தம் ச அந்தர்யாமினமிதி ச பிரம்மவித் ச லோகவித் ச தேவவித் ச வேதவித் ச பூதவித் ச ஆத்மவித் ச சர்வவித் இதி தேப்யோ அப்ரவீத் ததகம் வேத. அற்புதமானது. உடனே அந்த இவர் பாத்தீங்கன்னா கந்தர்வர் பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து சொல்றார், காப்பியர் பதஞ்சலி காப்பியரை பார்த்தும் அவங்களோட அத்தியனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த உத்தாலக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்கள பார்த்தும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார், யோவை தத் காப்பிய, ஏ காப்பியரே எவன் பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை அறிகின்றானோ, சூத்திரம் வித்யாத், யோவை தத் சூத்திரம் வித்யாத், எவன் பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தை பாத்தீங்கன்னா அறிகின்றானோ, சூத்திரத்தை அறியணும். கூடவே பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா வித்யாத் தம்ச அந்தர்யாமினம், அந்த சூத்திரத்திற்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்தர்யாமியை அறிகின்றானோ. நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், சூத்திரம்னா நூலு, நூலுனா என்னது, நம்ம இந்த நூல்ல இருக்குல்ல சாதாரண கிளாத்துல இருக்க நூலு, நூலுக்குள்ளார என்ன சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, அந்தர்யாமி எது, நூலோட அந்தர்யாமி பஞ்சு, நூலுக்குள்ளார எது இருக்கு, பஞ்சு தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சூத்திரம் அப்படின்றதுக்கு நூலு, அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம், பஞ்சு, பஞ்சும் நூலும் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு தான் பாத்தீங்க அப்படின்னா சூத்திரத்தினாலதான் இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூத்தங்கள் அண்ட சராச்சரங்களும் அந்த சூத்திரத்தினால பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டதா இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு உள்ளார யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூத்திரத்துக்குள்ளார ஒரு அந்தர்யாமின்னு ஒருத்தர் இருக்கார்.
இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யோ தத் சூத்திரம் வித்யாத் அந்தர்யாமினம் ச, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தையும் அந்தர்யாமியையும் அறிகின்றானோ அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா ச பிரம்மவிது, அவனே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன். ச லோக்கவிது, அவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனைத்து லோக்கங்களையும் அறிந்தவன். ச தேவவித்து, அவனே தேவதைகளை அறிந்தவன். ச வேதவித்து, அவனே வந்து பாத்தீங்கன்னா வேதங்களை அறிந்தவன். ச பூத்தவித்து, அவனே பூத்தங்களை அறிந்தவன். ச ஆத்மவித்து, அவனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா தன்னை அறிந்தவன். அவனே ஆத்மவித்து, இந்த ரெண்டுத்த தெரிஞ்சவன் தான் தன்னை அறிந்தவன். ச சர்வவிதி, அவன்தான் சர்வத்தையும் அறிந்தவனாவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேபியோ அப்ரவீத். அந்த காப்பியர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்லி முடிச்சோட என்ன நடந்திருக்கும் ஸ்டோரியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். மந்திரத்துல நிறைய ஸ்டோரிலாம் விட்டு போயிருக்கோம், நம்ம ஆட் பண்ணணும். உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமஸ்காரம் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சங்கமம், நர்மதா கரையில வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சங்கமம், அங்க வந்து பாத்தீங்கன்னா குபேர் பண்டார் ஏதோ ஒரு பேர், நல்ல ஃபேமஸான ஒரு கோயில் அது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல 4000 சதுர்வேதிகள் வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ணிட்டு இருக்காங்க. 4000 பேர் ஒரு கிராமத்துல இருந்து அத்தியனம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரஸ்வதி சங்கமம் நர்மதா கரையில, குஜராத்ல இருக்கிறது. அங்க போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயில நமஸ்காரம் பண்ண, நல்ல பிரசித்தமான நல்ல கோயில், விஷ்ணு கோயில். தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து எங்கேயாவது பிக்ஷை கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், சுவாமி அங்க பாடசாலை ஒன்று இருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை கொடுப்பாரு அப்படின்னு. நான் போய் வந்து பாத்தீங்கன்னா பகவதி பிக்ஷா தேகி நாராயண ஹரி அப்படின்னு நான் சொன்ன மாத்திரத்துல ஒரு பண்டிதர் வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலை வச்சிருக்காரு. அவர் வெளில வந்தார், நல்லா பாக்குறதுக்கு நல்ல சாதுவா இருந்தார். என்னை கூப்பிட்டு போய் சுவாமி உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சார். நல்ல வீடு, ஒரு பர்ணசாலை மாதிரி ஒரு சின்ன வீடு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பையன், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன சின்ன பொடி பசங்க. எல்லாருக்கும் வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு 6.5 7 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த 3 சின்ன குட்டி குட்டி பசங்க 3 பேர் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி என்னோட சந்தியா வந்தனம் இருக்கு, நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு, நான் பண்ணுங்க ஜே பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி கொஞ்சம் இந்த பையன் வந்து கொஞ்சம் ஆவர்த்தி பண்ணுவான், நீங்க பாருங்க அப்படின்ட்டு வேத புக்கை என் கையில கொடுத்துட்டு, சுவாமிகிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்ந்து சந்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டார். பண்ண ஆரம்பிச்ச மாத்திரத்துல இவர் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பையன் விளையாடிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை சொல்றான், என்னால ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா வேதம் டக்குன்னா நம்ம வந்து கையில கொடுத்து இந்த படினா படிக்க முடியாது நம்மளால. ஏன்னா பிரயோகங்களே வந்து வேதத்தோட சப்தங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி பின்னாடி இருக்கும். இன்னொன்னு ஸ்வரங்கள் பார்க்கணும். அந்த பையன், சின்ன பையன், அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தப்பன்னு சொல்லிட்டு இருக்கான், விளையாடிக்கிட்டே இருக்கான். இங்க போறான் அங்க போறான், உட்கார மாட்டேன்றான், குரங்கு குட்டி மாதிரி இருக்கான். இருந்துட்டு வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கான், என்னால ஃபாலோ பண்ண முடியல. பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ், அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, டேய் தப்பா சொல்ற அப்படின்னு அவங்க கரெக்ஷன் பண்றாங்க சம்ஸ்கிருதத்திலேயே. எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா இது குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமா இருக்கு அப்படின்னு பயம் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் உட்கார வச்சு நல்ல போஜனம் வந்து பண்ணாங்க. தைத்திரியம் சொல்லி தைத்திரிய உபனிஷத்து ஃபுல்லா பாராயணம் பண்ணி போஜனம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு பிக்ஷா வந்தனம் ஆச்சு. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி பிரஸ்தானத்திரியம் படிச்சு முடிச்சுட்டேன், நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மனநத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பீரமா உட்கார்ந்து இருந்தவர் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்தானத்திரிய அத்தியனம் பண்ணியிருக்கேன், வேதாந்தம் கேட்டு முடிச்சுட்டு இப்ப தபஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மேல சேர்ல உட்கார்ந்து இருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கீழே இறங்கி என் பக்கத்துல உட்காந்துட்டு உட்கார்ந்த மாத்திரத்துல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியா சுவாமி என்ன படிச்சீங்க அப்படிலாம் ஒரு பவ்யமா, அவர் வேதம் படிச்சவர் என்ன பண்ணாரு, ரொம்ப பவ்யமா வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி நான் எனக்கு ரொம்ப நாளா ஆசை சுவாமி, உபனிஷத்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு, சிரவணம் பண்ணணும்னு, ஆனா அதுக்கான பாக்கியமே எனக்கு இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு நீங்க உபனிஷத் சொல்லி கொடுங்க அப்படின்னு. நான் நினைச்சேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது சமயம் கிடைச்சதுன்னா என்னோட சொந்த சாக்கியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு யார்கிட்ட இருந்தாவது கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி எனக்கும் ஆசை இருக்குது. அப்ப நான் பிரமிச்சேன், எனக்கும் ஒரு ஆசை இருக்கு ஜி, நானும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொந்த சாக்கியை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, சுவாமி சூப்பர் ஐடியா சாமி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 6 மாசம் வரீங்க, ஒரு 3 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யஜுர்வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி நான் உங்களுக்கு ஆவர்த்தி பண்ணி விட்டுறேன், உங்களுக்கு சிரவணம் பண்ணி வச்சிடுறேன்.
நீங்க அதுக்கு கைமாறா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த உபனிஷத்து எல்லாத்தையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில எனக்கு ஒரு 2 உபனிஷத்தை வந்து சொல்லி கொடுங்க. பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு எனக்கு நல்ல ஐடியாவா இருக்கு. சரி சரி, நான் வந்து நர்மதா பரிக்கிரமம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு இந்த பிளான் படி நம்ம நடக்கலாம் அப்படின்னு வந்தேன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த வித்யாவுக்கு சரியான அதிகாரியா யாராவது இருந்தாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், நாங்களாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம், யாராவது வருவாங்களா, யாராவது இந்த வித்யாவை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு. இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்லித்தரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகமம் முறையா வந்து பாத்தீங்கன்னா ஏன்ட்ட இருந்தா இப்ப உங்களுக்கு புக்கை கொடுத்தாச்சு, பிடிஎஃப் அனுப்பியாச்சு, நீங்க அதை படிச்சுக்கலாமான்னா அது வித்யா இல்லை. யாராவது ஒருத்தர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா பிராப்தி ஆகணும். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிகாரிகள் ஒரு 360 கிளாஸுக்கு நீங்க தொடர்ந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்ல அதிகாரிகள் தான். அப்ப நீங்க சூத்திரத்தையும் அந்தர்யாமியையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு உள்ள ஆர்வம் வந்து தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். அப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கந்தர்வர் என்ன பண்ணிருக்கார் பார்த்திருக்கார், பதஞ்சலி காப்பியரும் அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்களையும் பார்த்திருக்கார். இவங்க எல்லாமே உத்தமமா இருக்காங்க, நல்ல அதிகாரிகளா இருக்காங்க அப்படின்னு பார்த்த மாத்திரத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை, ஒரு அதிகாரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகளோட முக்கியமான ஒரு பெரிய பெரும் கருணை. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்தை பத்தியும் அந்தர்யாமிய பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து தேபியோ அப்ரவி அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வித்யாவை கொடுத்தார், உபதேசம் செய்தார். அந்த குரூப்ல வந்து யார் இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதஞ்சலிட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறாரே உத்தாலக ஆருணி, ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த உத்தாலகன்னு சொல்லக்கூடிய ஆருணி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்ல இருந்தவர். அதனால அவர் சொல்றாரு, ததகம் வேத, ஏ யாக்கியவல்யரே, நான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்தையும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியையும் அறிவேன். இதை எப்படி வேணா போட்டுக்கலாம், நான் வந்து கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன் உங்களுக்கு, எப்படியா போட்டுங்க. அப்ப அந்த உத்தாலக ஆருணி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ததகம் வேத, நான் அதனை வந்து பாத்தீங்கன்னா அறிவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரையில வந்து அந்த அதர்வனர்கிட்ட இருந்து வந்து அந்த இவர்கிட்ட இருந்து கபந்த அதர்வனர்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், வித்யாவை பிராப்தி பண்ணிருக்கேன், எனக்கு சூத்திரம் தெரியும், அந்தர்யாமியும் தெரியும் அப்படின்னு உத்தாலகர் சொன்னார். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் ஆரம்பிக்கிறேன். அடுத்த மந்திரம்ல இது எல்லாம் ஒரே மந்திரம், துண்டு துண்டா நான் போட்டிருக்கேன். பெரிய மந்திரம், பிருகதாரண்யத்தெல்லாம் பெருசா பேராகிராஃபா இருக்கும் மந்திரம். இப்பதான் முடியுது இந்த மந்திரம். தச்சேத்வம் யாஜ்ஞவல்ய, தச்சேத்வம் யாஜ்ஞவல்ய, சூத்திரம் அவித்வான், சூத்திரம் அவித்வான், தம் ச அந்தர்யாமினம், தம் ச அந்தர்யாமினம், பிரம்ம கவீர் உதஜசே, பிரம்ம கவீர் உதஜசே, மூர்தாதே வியபதிஷ்யதீதி, மூர்தாதே வியபதிஷ்யதீதி, வேதவா அகம் கௌதம, வேதவா அகம் கௌதம, தத் சூத்ரம் தம் ச அந்தர்யாமினமிதி, யோ வா இதம் கஸ்சித் ப்ரூயாத் வேத வேதேதி, யதா வேத ததா ப்ரூஹீதி. ஆயிடுச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். யாரு? உத்தாலகர் ஆருணி. அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி நான் உங்களுக்கு என்னோட கதையை சொல்றேனோ இதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கதையை சொல்லி முடிச்சார். முடிச்சதுக்கு பிறகு இவரை பார்த்து யாஜ்ஞவல்யரை பார்த்து உத்தாலக ஆருணி கேள்வி கேட்டார். தச்சேதுவம் யாஜ்ஞவல்ய, ஹே யாஜ்ஞவல்யரே, ஒருவேளை, தத்து சேத், ஒருவேளை நீங்கள், ஹே யாஜ்ஞவல்யரே, சூத்திரம் அவித்வான், அந்த சூத்திரத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாம தம்ச அந்தர்யாமினம், அந்த சூத்திரத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்தர்யாமியையும் அவித்வான், அறியாதவராய் இருந்துகிட்டு ஒருவேளை பிரம்மகவீர் உதஜசே, அந்த சபையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 பசுமாடுகளை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு பொருளா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ஜனக மகாராஜா வச்சிருக்கார். 1000 பசுமாடும் அப்படியே கொட்டகையில இருக்கு, எதிர்க்க வந்து கட்டி வச்சிருக்காங்க வெளியில, ராஜ்யசபாக்கு வெளியில. அப்போ இவர் வந்து யாஜ்ஞவல்யர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும்போதே சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க, எல்லாரும் கேக்குறாங்க.
நீ பெரிய ஞானியாக்கும் அப்படின்னா, ஐயா நான்லாம் ஞானி இல்லைங்க, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பசு காமத்தினால நான் வந்துட்டேன். எனக்கு வீட்டுக்காரம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன நோஞ்சாம் பசுவா வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல பசுமாடு வேணும் அப்படின்னு என் ஒய்ஃபு கேட்டாங்க. சரி அப்படியே போலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில வந்து பசுமாடா கட்டி வச்சிருக்கு. நான் பசு காமத்தினால உள்ள நுழைஞ்சிட்டேங்க. என்ன பாருங்க, வேதத்தை அறிஞ்சவர் அவர் வந்து ரொம்ப வினய பாவத்தோட என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நான் பசுவுக்காக தான்ப்பா உள்ள வந்திருக்கேன், நான்லாம் ஒரு பெரிய ஞானிலாம் இல்லப்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போ இவர் சொல்றாரு, பசுவை வந்து பாத்தீங்கன்னா இதை தெரியாம, சூத்திரம் என்னன்னு தெரியாம, சூத்திரத்துக்கு உள்ளார இருக்கிற அந்தர்யாமி யாருன்னு தெரியாம இந்த பசுமாட்டெல்லாம் நீ ஓட்டிட்டு போகணும்னு நினைச்ச அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரம்மகவீர் உதசசே மூர்தாத்தே வியபதிஷ்யதி இது. உன்னுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த முண்டத்துல இருந்து இந்த பாடியில இருந்து தனியாக விழுந்து விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். அதனால நீ வந்து பசு காமத்தினால, பசு மேல ஆசையினால வந்து பசுவை ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா முடியாது சாமி, உன் தலை கீழே விழுந்தோம். சூத்திரத்தையும் அந்தர்யாமியும் தெரிஞ்சாதான் இந்த பசுவை ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உடனே யாக்கியவல்யர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற ஆரம்பிக்கிறார். வேதவா அகம் கௌதம, ஹே கௌதமரே. உத்தானருக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌதமர் பேரு. ஹே கௌதமரே, வேதவா அகம், நான் கண்டிப்பாக அறிவேன், நிச்சயமாக, வை அர்த்தத்துல வா வரணும். நிச்சயமாக நான் வந்து பாத்தீங்கன்னா தத் சூத்திரம் வேதாகம், நான் அந்த சூத்திரத்தை நிச்சயமாக அறிவேன். தம்ச அந்தர்யாமினமிதி, அந்த சூத்திரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்தர்யாமியையும் நான் அறிவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்கியவல்யர் ரொம்ப கம்பீரமா ஒரு உள்ள நுழையும் போது எப்படி நுழைஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டுக்கு ஆசைப்பட்டவர் மாதிரி ஒரு கிராமத்தா மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு, எனக்கு தெரியும் சுவாமி, ஏ கௌதமரே, அந்த சூத்திரத்தையும் நான் அறிவேன், சூத்திரத்திற்கு உள்ளிருக்கின்ற அந்தர்யாமியையும் நான் அறிவேன் அப்படின்னு இவர் சொன்னார். சொன்ன மாத்திரத்துல யாக்கியவல்யரை பார்த்தா வந்து ஒரு கிராமத்துக்கார மாதிரி இருந்திருப்பாரு. ஏதாவது பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு பிராமணன் அதான் வந்திருப்பாரு போல, சிஷியர்களோட கூட்டமா வந்திருப்பாரு போல. இவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த ஞானம் இருக்குமா அப்படின்னு கௌதமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆருணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்பிக்கை வரல, உத்தாரக்கு ஆருணிக்கு. உடனே அவர் சொல்றாரு, யோவாயுதம் கஷ்டித் ப்ரூயாத் வேத வேதேதி. எவனோ வார்த்தை வருவான் ரோட்ல, எனக்கு இது தெரியும் அது தெரியும்வா. கஷ்டித் யார் வேணாலும் சொல்லலாம்ல. யோவா இதம் கஷ்டித் ப்ரூயாத், இந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் வந்து, சபையில நிறைய பேர் இருக்காங்க, வித்வத் சபால நூத்துக்கணக்கான பேர் பண்டிதர்கள்லாம் இருக்காங்க. அப்ப வந்து உடனே இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டத்துல வந்து யாரு வேணாலும், எனக்கு தெரியும், சூத்திரம் தெரியும், எனக்கு அந்தர்யாமி தெரியும் அப்படின்னு கஷ்டித்து புருவியாத், யாரு வேணாலும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வேத வேதேத்தி, வேத வேதத்தினா நான் எனக்கு தெரியும் அப்படின்னு யாரு வேணாலும் சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா யதா வேத அப்படி சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் நடக்காது சுவாமி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திகி, ஒரு லட்சணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும்னு நீங்க சொல்றதுனால மட்டுமே அதை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவரா ஆக முடியாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கௌதமர் சொல்றாரு, உத்தான காருணி சொல்றாரு, யதா வேத, ஹே யாக்கியவல்யரே, எப்படி நீ அந்த சூத்திரத்தை அறிவாயோ, அந்தர்யாமியை அறிவாயோ, அந்த பிரகாரமாகவே ததா ப்ரூஹி இது, அந்த விதமாகவே நீ சொல்வாயாக. உனக்கு என்ன தெரியுமோ அந்த தெரிஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். இதான் பரம்பரை. இது வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜால வித்வான்கள் எல்லாத்துக்கும் நடுவுல அந்த சம்வாத ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூத்திரத்தை பத்தியும் அந்தர்யாமிய பத்தியும் பேச்சு வருது. இதுக்கு பேர் ஆகமம் அப்படின்னு பேர். பரம்பரையா இதை நம்ம சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்போ ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார், யாக்கியவல்ய மகரிஷி ஆரம்பிக்கிறார். இதுதான் சூத்திரத்தை பத்தின முக்கியமான மந்திரம். சகோவாச்ச சகோவாச்ச வாயுர்வை கௌதம தத் சூத்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இதுதான், ஹைலைட் பண்ணிங்க. சகோவாச்ச வாயுர்வை கௌதம தத் சூத்திரம் வாயுனா வை கௌதம சூத்ரேன அயம் ச லோகः பரஸ்ச லோகः. வாயுனா வை கௌதம சூத்ரேன அயம் ச லோகः பரஸ்ச லோகः.
சர்வாணி ச பூதானி சர்வாணி ச பூதானி சந்திருப்தானி பவந்தி சந்திருப்தானி பவந்தி தஸ்மாத் வை கௌதம தஸ்மாத் வை கௌதம புருஷம் பிரேதமாகுஹு புருஷம் பிரேதமாகுஹு व्यस्त्रं शितं व्रस्त्रं शिशत अस्य अङ्गानि इति व्यस्त्रं शिशत अस्य अङ्गानि इति वायुना हि गौतमसूत्रेण सन्दृप्तानि भवन्तीति एवं एव एतत् याज्ञवल्क्य அந்தர்யாமினம் ப்ரூஹீதி. அற்புதமான மந்திரம். நீங்க இப்போ பிருகதாரண்யம் இப்போதான் உள்ள லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கடாபுடான் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளார போய் ஒரு மாதம் 2 மாதம் இதுக்குள்ளார போயிட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ்ட்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு 34 40 50 பதார்த்தங்களை வச்சு சாப்பிடுன்னு கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குங்க. இது உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் வரத்துக்கு மனசே வராது. இந்த பிருகதாரண்ய உபனிஷத்து ஒவ்வொரு மந்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜை வச்சிருக்கோம். என்ன மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பிருகதாரண்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இச்சை வரட்டும் அப்படின்றதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். யாக்ஞவல்யர் வந்து பார்த்தீங்கன்னா சகோவாச்ச, யாக்ஞவல்யர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். உத்தால காரணிக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். என்ன சொன்னார்னா, ஏ கௌதமரே, வாயுர்வை தத் சூத்திரம், எனக்கு நல்லா சூத்திரம் தெரியும். சூத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயுர்வை தத் சூத்திரம், பிரம்மலோகத்தை எது கட்டி வைக்கின்றதோ, பிரம்மலோகத்துக்கு உள்ளார இருந்துகிட்டு பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா விஷீரணமாகாம செதறி போகாம எது கட்டி வைத்திருக்கின்றதோ அதற்கு பெயர் தத் சூத்திரம். அந்த சூத்திரம் எது அப்படின்னா வாயு, வாயுதான் அந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. வாயுனாவை கௌதம, ஹே கௌதம, வாயுவினால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூத்திரேன, வாயுனா சூத்திரேன அயம்ச லோகக பரஸ்ச லோகக, வாயுவினால் மட்டுமே இந்த லோகமும் பரலோகமும், சர்வாணிச்ச பூத்தானி, எல்லா பூத்தங்களும், சந்திருப்தானி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக கோர்க்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கன. அரச இலையில வந்து பாத்தீங்கன்னா அரச இலை எதனால கட்டி வைக்கப்பட்டிருக்கு, அதனோட நாடி ஜாலங்களால. அதே மாதிரி இந்த மொத்த லோகங்களும் எல்லா அண்ட சராச்சரங்களும் இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய சூத்திரத்தினால் நன்றாக சந்திருப்தானி அப்படின்னா நன்றாக கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. தஸ்மாத் வை கௌதம புருஷம் பிரேத்தமாகுஹு. இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்து போற நிலையில பக்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம், லைட்டா பாடி இருக்குங்க, பிராணன் இருக்கு, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பிராணன் இருக்கு அப்படின்னு. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சோ அப்ப இந்த கையை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், தளர்ந்து போயிருக்குமா. நம்ம இப்படி இந்த ஜி ஜி அப்படின்னு தட்டினீங்கன்னா, நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் சாமி வந்து பாத்தீங்கன்னா சாமி அப்படின்னு உலுக்கி பார்த்தா இந்த தலையை வந்து பாத்தீங்கன்னா சாமி இந்த கன்னத்துல அடிச்சு பார்த்துறாரு, தலை எப்படி போயிருக்கு. அப்புறம் கையை எடுத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் இல்லாம கை தளர்ந்து போச்சு. அப்போ உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஃபிட்டா இருந்தது, கட்டி வைக்கப்பட்டு நல்லா ஃபிட்டா இருந்தது, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தளர்ந்து போச்சு. கை காலு உடம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளர்ந்து போச்சு. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் இறந்து விட்டார், ஆள் போயிட்டார் அப்படின்னு சொல்றோம். பிரேத்தமாகுஹு, அந்த மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா பிராணன் போன மாத்திரத்துல அவரை நம்ம என்ன சொல்றோம், அவர் வந்து பிரேத்தம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியஸ்ரம் சிஷத, வியஸ்ரம் சிஷத அப்படின்னா அவருடைய அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிய அங்காணி, அவருடைய அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா தளர்ந்து போய் விட்டன. ஒருத்தரோட அங்கம் வந்து பாத்தீங்கன்னா தளர்ந்து போச்சு அப்படின்னாவே என்ன அர்த்தம், அவருக்குள்ளார இருக்கிற பிராணன் வெளியில கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம். வாயுனாகி கௌதம சூத்திரேன சந்திருப்தானி பவந்தி. அப்ப இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா எதனால நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயுன்றதுனால. வெளியில சொன்னா வாயு, அதுவே இந்த தேகத்துல சொன்னோம் அப்படின்னா பிராணன்.
அப்ப இந்த வாயுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கௌதம இந்த சூத்திரம் சொல்லக்கூடியது இந்த வாயுதான், பிராணவாயுதான். வெளியில எல்லாத்தையும் கட்டி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாயு, இந்த தேகத்துல எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்க, அங்கங்களை எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிறது பிராணன். இந்த வாயுன்ற சூத்திரத்தினாலதான் சந்திருப்தானி பவந்தி, இந்த தேகங்கள்ல இருக்க எல்லா அங்கங்களும் நன்றாக டைட்டா கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாத்திரத்துல உடனே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு, கௌதமருக்கு. யாரு? ஆருணி, உத்தாரக ஆருணிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து, ஓஹோ இவருக்கு தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஏவ ஏதத் யாக்ஞவல்யரே, நீங்க சொன்னது இந்த விதமாகத்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆச்சாரியர் பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இதுக்கப்புறம் கேள்வி அந்த மந்திரத்தை முடிச்சிருவோம். உடனே வந்து பாத்தீங்கன்னா கௌதமர் சொல்றாரு என்னன்னு கேட்டா, ஏவம் ஏவ ஏதத்து யாக்ஞவல்யா, உங்கள மாத்தி எழுதியிருக்கேன், இந்த விதமாகத்தான் இது. இந்த சூத்திரம் என்பது எது? இந்த விதமாகத்தான். சூத்திரம் அப்படின்னா வாயு தான். வாயுவினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா பூத்தங்களும் ஒரு தேகத்துல நம்ம சொல்றோம். ஒரு தேகம் மட்டுமில்ல, இந்த லோக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பரலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லோக்கங்களும் நல்லா ஃபிட்டா இருக்கா? இந்திரிய இந்த இதெல்லாம் பாக்குறோம். ஆகாசம் நல்லா இருக்கு, ஜலம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அக்னி நல்லா எரியுது, வாயு நல்லா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, சூரிய சந்திரன்கள்லாம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா மேல நட்சத்திர மண்டலம் எல்லாம் சரியா ஸ்திதமா இருக்கு. இது எல்லாம் தன்னோட நிலையில நல்லா ஃபிட்னஸா வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கு. என்னுடைய தேகத்துல எப்படி கை கால் உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டா இருக்கும், அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா தன்னோட நிலையில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் ஓடி அந்த சைக்கிள் ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சில சமயம் முன்னாடிலாம் கலண்டுரும் தெரியுங்களா? இப்பெல்லாம் சைக்கிள் என்னென்ன மாடல்னு தெரியல. அந்த சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீலையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது அப்பப்போ என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அவுந்து விழுந்தோடனே சைக்கிள் டர்ன்னு ஓடும், மூவ் ஆகாது. அப்புறம் எடுத்து அந்த செயினை வந்து பாத்தீங்கன்னா மாட்டினதுக்கு பிறகு ஃபிட் ஆயிரும். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடைச்சிடும். கனெக்ஷன் கிடைச்சாலும் கரெக்டா பெடல் பண்ணும்போது சைக்கிள் வந்து கரெக்டா மூவ் ஆகும். அப்ப இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல எல்லாம் பர்ஃபெக்டா ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த ஆர்டருக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திரம் சொல்லக்கூடியது ஒண்ணு இருக்கு. அது எது அப்படின்னா வாயு அப்படின்னு அவர் சொன்ன மாத்திரத்துல இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, கரெக்ட். ஏவம் ஏவ ஏத்தத்தை யாக்ஞவல்யரே, நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமாகத்தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு திரும்ப கேள்வி கேட்கிறார். அந்தர்யாமினம் ப்ரூஹி, சுவாமி நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா இன்னொரு பார்ட் ஒண்ணு இருக்கே, அந்த சூத்திரத்துக்குள்ளார இருக்கிற அந்தர்யாமி யார்? சூத்திரதாரி. சூத்திரம் சொல்லிட்டீங்க, அந்த சூத்திரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூத்திரதாரி தெரியணுமே. அந்த சூத்திரதாரியை பத்தி, அந்தர்யாமியை பத்தி கூறுங்கள் என்று அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். இது வந்து பாத்தீங்கன்னா 7வது பிராமணத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது மந்திரமா இது வருது. இதுக்கு பாஷ்யக்காரர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அருமையான பாஷ்யம் சொல்றார். அஸ்தீச்ச லோக பிரசித்தக, ஒரு பாஷ்யத்தை இந்த சூத்திரத்தை பத்தின விஷயத்துல பாஷ்யம் இருக்கு, சங்கர பாஷ்யம். நான் அங்கங்க கொஞ்சம் தான் படிக்க போறேன். நமக்கு தேவையான விஷயம் படிச்சா போதும், ரொம்ப பெருசு எப்ப படிக்கிறோமோ அப்ப படிச்சுக்கலாம். அஸ்தீச்ச லோக பிரசித்தக, இந்த உலகத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கு. என்ன பிரசித்தம் அப்படின்னு கேட்டா, கதம் யஸ்மாத் வாயு சூத்திரம். வாயுதான் எந்த காரணத்தினால இந்த வாயுக்கு பேர் சூத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது கேட்கலாம்ல, வாயு எப்படி சுவாமி சூத்திரம்னு சொல்றீங்க? சூத்திரம் அப்படின்னாவே நேற்று நான் பாடத்துல வந்து கீதால இருந்து 7:7 சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சூத்திரே மணிகணா இவன் ஒரு வார்த்தை முக்கியமானது. எப்படி ஒரு நூல்ல 108 மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கோம், நூலை அருந்து போச்சு அப்படின்னா செதறி போயிடும். முக்கியமா வந்து நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த ஸ்பட்டிக மாலை அதிகமா போட்டிருப்பேன் காயத்ரி பண்ணும்போது. ஸ்பட்டிக மாலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மணிலாம் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு நாட்டு போட்டிருப்போம். இதுக்குள்ள ஒவ்வொரு மணிக்கு நடுவுல ஒரு நாட்டு. இது அருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விழாது, அந்த 2 மணி மட்டும் தான் விழும். அந்த ஸ்பட்டிக மணியில என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன்னா கோத்துருப்பாங்க ஸ்பட்டிக மணி. அது அருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மணி எல்லாம் செதறி போயிடும், அப்படியே செதறி போயிடும். நூல் அருந்துச்சு அப்படின்னா மொத்தம் செதறி போயிடும். இதேதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூத்திரம் வாயு சூத்திரம், வாயுதான் சூத்திரம் என்று சொல்லப்படுகிறது. நூல் எது? இந்த மொத்த உலகத்துக்கும் நூல் எது
அப்படின்னா இந்த மொத்த லோகமும் மணி மாதிரி. இது எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு நூல் போயிட்டே இருக்கு சூத்திரம். அது எது அப்படின்னா வாயு. வாயுனா விதிருத்தம் சர்வம். வாயுவினால தான் இந்த உலகம் மொத்தமும் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கத்திரிக்காய் நல்லா இருக்கா? ஆமா சாமி நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுல இருக்கிற வாயு போயிடுச்சு அப்படின்னா டீகம்போஸ் ஆயிடும், அழுகி போயிடும். நல்லா பார்க்குற எதெல்லாம் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்றீங்க. ஐயோ நேரத்தெல்லாம் பார்த்தா 2-3 பசங்களை பார்த்தேன், என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். வயசாக வயசாக வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்து போகுது. அந்த பிராணசக்தி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருந்து மெதுவா மெதுவா வெளியே ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ஃபிட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா வாயுவினால் தான் வித்ருதம் சர்வம். இந்த மொத்த லோகத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாயுதான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, தஸ்மாத்வை கௌதம, அந்த காரணத்தினால்தான் கௌதம புருஷம் பிரேத்தமாகு. இந்த புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா வாயு போயிடுச்சு அப்படின்னா பிரேத்தம் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ வாயுதான் இது வரைக்கும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்க, சாகரத்துக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் யாரு தாரணம் பண்ணிட்டு இருந்தா, தாங்கிட்டு இருந்தா? வாயுதான் தாங்கிட்டு இருந்துச்சு பிராண ரூபத்துல. வாயு வெளியில போனோன்னு சரீரம் என்ன ஆயிடுது, விழுந்து போகுது. சரீரம் விழுந்து போகுதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப அதை கட்டி வச்சிருந்தது யாரு அப்படின்னா வாயுன்றது இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம். அது மட்டும் இல்ல, கதயந்தி விஸ்ரம் சிஷத. விஸ்ரம் சிஷத்தன என்ன அர்த்தம்? விஸ்ரதானி அஸ்ய புருஷஸ்ய அங்காணி இது. இவருடைய அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஸ்ரஸ்தானி அஸ்ய அங்காணி புருஷஸ்ய அஸ்ய அங்காணி இது. இவருடைய அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா தளர்ந்து போய்விட்டன என்று வந்து பாத்தீங்கன்னா சொல்கிறார்கள். அதனால சூத்திர அபகமேகி மணி எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீதால இருக்க ஸ்லோகத்தை அப்படியே ஆச்சாரியர் கொண்டு வர. சூத்திர அபகமேகி மணியாதீனாம் மன்யாதீனாம் புரோத்தானாம் அவஸ்ரம்சனம் திருஷ்டம் ஏவம் வாயு. நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம், நூல் அருந்து போச்சு அப்படின்னா மணிகள் எல்லாம் எப்படி செதறி போகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மணியாதீனாம் புரோத்தானாம் அவஸ்ரசனம் அவஸ்ரம்சனம் திருஷ்டம். இந்த உலகத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா செதறி போறதை பார்க்கிறோம். ஏவம் இந்த விதமாகத்தான் வாயு சூத்திரம், வாயுதான் சூத்திரம். தஸ்மின் மணிவத்து புரோத்தானி, அதுல அந்த வாயுவின் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மணிகள் கோர்க்கப்பட்டதை போன்று வந்து பாத்தீங்கன்னா எது அஸ்ய அங்காணி சிகு, நம்மளுடைய எல்லா அங்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றிருக்கு. வாயு இல்லைன்னா எல்லாம் தனித்தனியா கலண்டு போயிடும் சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்தோ யுக்தம் ஏதத்து வாயு அபகமே அவஸ்ரம்சனம் அங்கானாம். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப தெளிவா தெரியுது, வாயு விலகுச்சு அப்படின்னா எல்லா அங்கங்களும் தளர்வடைந்து விடும், செதறி போயிடும். அதனால் வாயுதான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் என்பது யுக்தம் ஏவ அப்படின்னு பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். முடிச்சதுக்கு பிறகு இதோட இன்னைக்கு பாடம் இருக்கட்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதியை கண்டினியூ பண்ணுவோம். அப்ப வாயுதான் சூத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சூத்திராத்மா சூத்திராத்மான்னு பெருமானை போய் வந்து பாத்தீங்கன்னா சேவிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல வெளியில, சங்கு சக்கர கதாதாரியா வந்து பாத்தீங்கன்னா சேவிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அந்த சூத்திராத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க பார்க்கணும்? வைதிக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் இல்லை. வைதிக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பரமாத்மாவை பார்க்க முடியலன்றதுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியில வந்து ஒரு விக்கிரகத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். நான் உங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்க, பிராண வீக்ஷணம் பண்ணுங்கன்னு. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணம், மெதுவா இன்ஹேல் எக்ஸேல பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா இந்த இந்த சூத்திராத்மாவை பத்தின விஷயங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பகவான் வந்து உபனிஷதங்கள்ல இருக்கோ அந்த சூத்திராத்மாவை பத்தின எல்லாத்தையும் கேட்கறது. கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மனசுக்குள்ளார ஓட்டுறது. என்னுடைய சுவாசம்தான் சூத்திராத்மா. வெளியில வந்து பாத்தீங்கன்னா வாயு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல சூத்திராத்மாவா இருக்கு. சூத்திராத்மா யாரு? ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர் யாரு? புராணத்துல அவருக்கு பேர் தான் விஷ்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா யாருனால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு? விஷ்ணுமயம் இதம் ஜெகத்து. ஏன் சொல்றோம் இது மொத்தமும் விஷ்ணுமயம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இலையில வந்து பாத்தீங்கன்னா அரச இலையில பின்பக்கம் எது இருக்கு? அந்த நாடி ஜாலம் தான் இருக்கு. இப்ப கேட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இலை எதுப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாடி ஜாலம் தாங்க இலை. ஏன் அப்படின்னா நாடி ஜாலம் இல்லை அப்படின்னா இலை நிக்காது. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எது இல்லைன்னா நிக்காது. வாயு இல்லை அப்படின்னா நிக்காது.
இந்த கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த கிரகங்கள்லாம் சுத்துறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயுதான் காரணம். எல்லாத்தையும் சுழற்றி வைக்குது. ஆதித்யனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் கிரகங்களையும் எல்லாத்தையும் சுத்த வைக்கிறது வந்து கிரியாசக்தியா இருக்கிறது இந்த வாயுதான். அந்த வாயுதான் சூத்திரம்னு பேரு. அந்த வாயுதான் ஜடவாயு இல்ல, அதுக்குள்ளார ஒரு சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை எல்லாத்தையும் இந்த சூத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னா, விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உள்முகமா திரும்பி இந்த பிராணனை பார்க்கணும். இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு, இந்த பிராணன் தான் சூத்திரம் அப்படின்னு தெரியும். மெதுவா 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 என்ன பாவம் வரணும்? முதல்ல பிராணனை பார்க்கணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர குணங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வரணும். ஈஸ்வர குணங்களை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னு பேரு. சாயுஜ்ய பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனோட ஐக்கியம் நடக்கணும். முதல்ல பிராணனை பார்க்கணும். ரெண்டாவது அந்த பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனாதான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிங்க அப்படின்னா அந்த சூத்ராத்மாவோட பத்தின விஷயம் பூர்ணமாயிடும். நான் பிராணனா இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளை சொல்லுவாங்கல்ல, சாமி போயிட்டார். எப்ப சொல்லுவாங்க போயிட்டாருன்னு? பிராணன் போயிடுச்சுன்னா சுவாமி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் யாரு? பரமஹம்சானந்தான்றது யாரு அப்படின்னா சுவாசம் தான். இந்த பிராணவாயு மட்டும் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லையே. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால்தான் 7வது அத்தியாயத்தில் சொல்லும் போதே பகவான் சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் சர்வபூதேஷு. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ ஜீவராசிகள்லையும் ஜீவனமா இருக்கார். 7வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே அதான் சொன்னார். சர்வ ஜீவராசிகள்லையும் பகவான் எப்படி இருக்கார்? ஜீவனமா இருக்கார். எது ஜீவனம்? சுவாசம் தான். அப்ப வந்து பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல போய் பாருங்க, அந்த கோயில்ல பார்க்கிற அதே ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார பிராணனா சதா சுவாசமா உள்ள போயிட்டு இருக்காரு. அந்த சுவாசம் நின்று போச்சுன்னா போச்சு, நம்ம இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா சதா எனக்குள்ளார சுவாசமா இருக்கார். அவர் இல்லைன்னா நான் இல்லை. அப்ப என்ன பேரு அப்படின்னா பிராணநாதன். சுவாமி எப்படி இருக்கார்? பிராணநாதனா இருக்கார். என்னை வந்து பாத்தீங்கன்னா சதா உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இல்லைன்னா நான் இல்லை சாமி, அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த லோகம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் வியாபிக்கப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாயு, இந்த தேகத்துக்குள்ளார பிராணம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் பலன் சொல்லியிருக்கு. இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் யாரு? பிரம்மவித்து. இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் லோகத்தை அறிந்தவன், லோகவித்து. இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் தேவவித்து, தேவர்களை அறிந்தவன். இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் வேதவித்து, வேதத்தை அறிந்தவன். இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் பூத்தவித்து, பூத்தங்களை அறிந்தவன். இந்த சூத்திரத்தை அறிஞ்சவன் தான் ஆத்மவித்து, தன்னை அறிந்தவன். இந்த சூத்திரத்தை அறிந்தவன் தான் சர்வத்தையும் அறிந்தவன், சர்வவித்து. அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா சமயம் இருக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தேடாதீங்க, சுவாசத்தையே பார்க்கறதுன்றது வந்து வச்சுங்க. அதுதான் ஈஸ்வர தரிசனம். சுவாமியை பார்க்கறதுன்றது சுவாசத்தை பார்க்கறது. நமஸ்காரம். நமஸ்காரம்.